டிஎன்360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். ஸோ இன்னைக்கு நிறங்கள் 3 படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூவில் பார்க்கலாம். படத்துடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் கதைக்களம். 3 பேருடைய வாழ்க்கை, அவங்க லைஃப் என்ன நடந்துகிட்ருக்கு, அது எங்கே வந்து லிங்க் ஆகுது, கடைசியில் இந்த 3 பேருடைய அந்த லைஃப்பை வந்து கரெக்டாக லிங்க் பண்ணி கிளைமேக்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை டைரக்டர் சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறதான் கதை. கார்த்திக் நாராயணோட டைரக்ஷன், துருவ நட்சத்திரம். ஸோ இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த படத்தை எடுத்த இயக்குனர் அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்கு நிகரான ஒரு சக்ஸஸை கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. அப்போது அதே விறுவிறுப்பு ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னா, துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த படத்தோடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை இந்த படத்தில் அவரால் கொண்டு வர முடியல அப்படிங்கிறதா உண்மை. படத்துடைய கதை, அதர்வா ஒரு ஆஸ்பைரிங் டிரெக்டராக இருக்கார். நிறையா ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி அவருடைய ஸ்டோரி பிஷ் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணும்போது அவருடைய கதையை எங்கே வந்து ரொம்ப பீக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுறதுக்கு டேரக்டர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து எந்த அளவுக்கு விறுவிறுப்பை ஃபஸ்ட் ஹாஃபில் மிஸ் பண்ணாங்களோ அது செகண்ட் ஹாஃபில் வந்து டேரக்டர் கொண்டு வந்துட்டாருங்கிறத உண்மை. படத்துடைய மைனஸ்ன்னு நான் பார்த்தது என்னென்னா, ஸ்க்ரீனில் துஷ்யந்த் இருக்கார், அவர் வந்து அபிராமி தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரஹ்மான் இருக்கார், அவர் தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அதர்வா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணுறாரு, ஹாலோசினேஷன்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு பதட்டம் ஏற்படவே இல்லை. காரணம் என்னென்னா, மகளை அப்பா தேடுறாருங்கிற பட்சத்தில் அவங்க 2 பேத்துக்குள்ள உண்டான அந்த ஒரு பாண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு 2-3 ஃப்ரேமில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இது காமிச்சிருக்கிறாங்க. அது அந்த 2-3 ஃப்ரேமோ 4 ஃப்ரேமோ அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த அன்பை காமிச்சிட்டு ஒரு அப்பா அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கக்கூடிய மகளை தேடுறாரு அப்படிங்கிற ஒரு சீனை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வைப் நம்மளுக்கு பாஸ் ஆகும். அதே மாதிரி தன்னோட காதலியை ஒருத்தர் தேடுறாருங்கிற பட்சத்தில் அந்த காதல் எந்த அளவுக்கு வந்து உன்னதமாக இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் காதலியை தேடிட்டு இருக்காருன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு கனெக்ட் ஏற்படும். அப்போது அந்த ஒரு கனெக்டை வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு வராமல் ஸ்க்ரீன் பிளே நகருதுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு அந்த ஒரு பரபரப்பு அப்படிங்கிறது ஃபீல் பண்ண முடியலை. ஜேக்ஸ் பிஜாயோடைய மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லாவே இருந்துச்சு. பட் ஸ்டில் ஜேக்ஸ் பிஜாயோடைய பொட்டென்ஷியலுக்கு இதை விட தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறதான் தோணுச்சு. டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நல்லாவே இருந்துச்சு. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் அவங்க முடித்த விடம் வந்து ஓகேவாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு ஹைப்பர் லிங்க் படம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மூணு கதையுமே எங்கே லிங்க் ஆகுது அப்படிங்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். நிறைய விறுவிறுப்பு ஏற்படுத்திருக்கலாம். சில இடத்துல ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்காக இருந்துச்சு. திடீர்னு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில், அவங்களும் கொடுத்துட்றாங்க. இதில் எந்த விதத்தில் வந்து இதில் ஈஸியாக நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இன்னும் பெட்டராகவே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இவங்களை தாண்டி படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஓகேவாக பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம மனசில் பதியக்கூடிய கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதர்வா, சரத்குமார் அண்ட் ரஹ்மான் தான். அண்ட் துஷ்யந்த், அம்மு அபிராமியுமே அவங்க கேரக்டர் வந்து நல்லாவே இப்போ ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களால வந்து அந்த கேரக்டர் வந்து கேரி அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க படத்தை. நிறங்கள் 3 அப்படின்னு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே கதைக்களம் இருக்குதான். பட் ஸ்டில் இப்போ நம்ம நிறைய ஹைப்பர் லிங்க் படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு விரும்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்போ இவங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 தேடல் நமக்குள்ளேயே இருக்கும். எந்த இடத்துல அவங்க சந்திக்க போகிறாங்க, எப்படி இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஸ்டோரி நகர்ந்துட்டுருக்கு, இவங்களை எப்படி கனெக்ட் ஆவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து நமக்கு நம்ம அதை யோசிக்கவே இல்லை. இப்போ அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு. அது அதர்வாவோட தனி படமாக போயிட்டுருக்கு, ரஹ்மானோட தனி படமாக போயிட்டுருக்கு, அண்டு சரத்குமார் சாரோட இது தனி படமாக போயிட்டுருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நடுவில் அது எல்லாமே கனெக்ட் ஆகுதுங்கிற பட்சத்துலையும் வந்து வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கலங்கிறத உண்மை. பட் ஸ்டில் இந்த படம் வந்து இந்த படத்துடைய கேஸ்டிங்காகவே பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே தி பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்க்ரீன் பிளே இன்னொரு விறுவிறுப்பாக கொஞ்சம் லாஜிக்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படம் ரொம்பவுமே அற்புதமான படமாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் இந்த படத்தை தாராளமாக நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிறதா ஒரு ரேண்டம் ஆடியன்ஸ் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. ஸோ இதே மாதிரி வேறு ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். திஸ் டாடா சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கார்த்திக்.